கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பொழுதுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறுங்க. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கு. எதை கேட்டாலும் நாம் கேட்கக்கூடிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியம் எத்தனையோ இருக்கு. நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு நித்திய வீடு இருக்கிறது. நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும். ஆவிக்குரிய பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கு. அதை நாம் கேட்க வேண்டும் என்றால் வேதத்தை நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஜெபத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில குடும்பத்திலே நம்ம குடும்பத்துல காரியத்தை நம்ம கேட்கிறோம், நமக்கு தேவை இருக்கு, அது கரெக்டு தான். அதே நேரத்தில் ஆவிக்குரிய பல காரியங்கள் நம்ம கேட்டு வாங்கணும். ஆசீர்வாதங்களை கேட்டு வாங்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை நாம் கேட்டு வாங்க வேண்டும். வரங்களை கேட்டு வாங்க வேண்டும். அந்நிய பாஷை சில குடும்பத்தில் பேச வேண்டும் என்று நினைப்பீங்க. எனக்கு ஆவிக்குரிய 9 வரங்களில் ஒரு வரம் அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை வரம் எனக்கு தாங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. கனிகளினால என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கலாம். என்னுடைய வாழ்க்கையில, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட சமூகத்துல காத்திருக்கும் போது எப்போதுமே நான் ஒரு வார்த்தை அதிகமா சொல்வேன். என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. அப்ப நம்ம ஜெபத்திலே நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. அப்ப நம்ம ஜெபத்துல எதை கேட்டாலும் நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் அழகா சொல்ல முடியும். நான் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தேன், என்னை எப்படி மீட்டெடுக்கிறாரு, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், இது எல்லாமே பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாள் நமக்கு ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது வீண் வார்த்தை கூட பேசக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து, உங்க சித்தம் செய்ய நீ அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம முக்கியம். இந்த பூமியில நம்ம என்னெல்லாம் கேட்டு வாங்குறோமோ அது எல்லாமே நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். சில குடும்பத்திலே எல்லாத்தையும் கேட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். வீட்டுல பிள்ளை இருக்கு, பையன் இருக்கிறான், ஏதாவது ஒரு பொருள் கேட்பான். அம்மா அப்பா பல நாள் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என் பையன் கேட்டுகிட்டே இருக்கிறானே, இதை வாங்கி கொடுத்தா அதை யூஸ் பண்ணுவானா, இல்லை அது மூலியமா பெரிய ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா யோசித்து தான் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு 10 வயசு பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கார் ஓட்டுறதுக்கு ஒரு வயசு உண்டு. இப்போ சின்ன பிள்ளைகளுடைய கையில கூட செல்போன் கொடுத்துதாங்க. அந்த சின்ன பிள்ளைகள் செல்போனை வச்சுட்டு பல மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருது. அந்த பிள்ளைகள் புக் எடுத்து படிக்க மாட்டுக்கு,
கையில் பைபிள் எடுத்து படிக்க மாட்டுக்கு. இப்படி தேவையில்லாத காரியத்தில் போய் சின்ன பிள்ளைகள் கூட சிக்கி விடுது. பரலோகத்தில் உள்ள தேவன்கிட்ட நம்ம கேட்கும்போது ஞானமா கேட்கணும். கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம நியாயத்திற்கு முன்னால கணக்கு ஒப்புவிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஜெபம் பண்ணினேன். பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கான ஆத்துமா கொண்டு வரணும்ப்பா, அதுக்கு எனக்கு கிருபை தருவீங்களா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமாக உங்களோடு பேசுறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு கிருபை தந்திருக்காரு. அப்போ தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன காரியம் கேட்டாலும் சரி, அது தேவனுக்கு பிரியமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிடும்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம்பா. 24 மணி நேரம் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். கர்த்தருடைய ஆவியான எங்களை வழி நடத்த வேண்டும். பரிசுத்தாவினா நிரப்புங்க, உங்களுடைய வல்லவனா நிரப்புங்க, மகிமையின் ஆவியானவரை எங்க மேல தங்கிருங்க. 9 கனிகளினாலும் 9 வரங்களால் எங்களை நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய விசேஷமா சகல விதமான வரங்களை பெற்றுக்குள்ள எங்களை தாழ்த்திரும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினாலே வேலி அடையப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளார். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். நிரப்புங்க. என்னோட கையின் கீழ் ஆசிரியங்க, என்னோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, என்னோட சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. உங்க சாயலுக்குள்ள வரணும், எங்களை தாழ்த்துகிறோம். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியாளி விடட்டும், மாம்ச கிரியாளி விடட்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட தான் சொன்னீங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் வரப்படுகிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளுக்கு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தின் சகல காத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.